அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3ல் முதல் கணக்கு. பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க. குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் முதல் கணக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 71 கான்கரண்ட் எக்ஸ் மட்டு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 71 அப்படின்றது என்னன்னு தெரியுங்களா? வகுக்கக்கூடிய எண், வகுப்படக்கூடிய எண். 8ன்றது வகுக்கக்கூடிய எண். எக்ஸுன்றது மீதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வகுப்படும் எண், வகுக்கும் எண். எக்ஸுன்றது மீதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 71 இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது கான்கரண்ட் மட்டு 8. ஸோ இப்போ இந்த 71 மைனஸ் எக்ஸு அப்படின்றது எதால் வகுப்படும்? 8ன் மடங்காகும். 71 மைனஸ் எக்ஸ் என்பது 8ன் மடங்கு. கண்டிப்பாக இது எதோட மடங்குங்க? 8ஓட மடங்கு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம வந்து 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? 70 வரும். கண்டிப்பாக 70 8ஆல் மீதி இன்றி வகுப்படாது. அடுத்தது 2ஐ வந்து நம்ம பிரதியிடும்போது என்ன வரும்? 69 வரும். அப்போ அதுவும் 8ஓட மடங்காகாது. அப்போ இங்கே 8 நம்ம வந்து பிரதியிடுறோம் அப்படின்னா 71ல் 8 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 64. அப்போ 64 8ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? வகுக்கிறோம். வகுக்கும்போது 8 8 64. அப்போ 0 வருது. அப்போ நமக்கு என்ன ஆன்சருங்க? 71ல் எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 64 வந்தது? 7 மைனஸ் பண்ணால். அப்போ அந்த 7 தான் எக்ஸுடைய மதிப்பு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது இரண்டாவது கணக்கு. 78 ப்ளஸ் எக்ஸ் கான்கரண்ட் 3 மட்டு வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய 3 ஆப்போசிட் சைடு கொண்டுட்டு போயிடணும். அப்போ 78 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 3 கான்கரண்ட் மட்டு 5. இப்போ 78ல் 3 போயிடுச்சுன்னா 75 ப்ளஸ் எக்ஸு கான்கரண்ட் மட்டு 5. இந்த 75 ப்ளஸ் எக்ஸ் வந்து எதனுடைய மடங்காக இருக்குங்க? 5ன் மடங்கு அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு பதில் நம்ம 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 76. கண்டிப்பாக 5ஆல் வகுக்க முடியாது. 2 போட்டாலும் வகுக்க முடியாது. 3 போட்டாலும் வகுக்க முடியாது. அப்போ 5 போடுங்க. 75 ப்ளஸ் 5 80. 80ன்றது 5ஆல் வகுக்க முடியும். ஸோ அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னதுங்க? எக்ஸின் மிகை குறைந்த முழு எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? மிகை குறைந்த முழு எண் அப்படின்னா 5. அடுத்தது மூன்றாவது கணக்கு. 89 கான்கரண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 மட்டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த மீதி எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குல்ல, அது ஆப்போசிட் சைடு கொண்டுட்டு வந்துடுறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 கான்கரண்ட் மட்டு 4. இப்போ உள்ள மைனஸால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 கான்கரண்ட் மட்டு 4. ஸோ இப்போ 89ல் 3 கழிச்சிட்டா என்ன வரும்? 86 மைனஸ் எக்ஸ் மட்டு 4. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 வந்து
பிரதியிட்டால் 87 வரும். கண்டிப்பாக 4 மடங்காக இருக்காது. 85 வரும். அடுத்தது 2 வந்து பிரதியிடுறோம். இப்போ 86ல் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 84. 84ன்றது மட்டு வந்து 4ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்ன எழுதிக்கணும்? 86 மைனஸ் எக்ஸ் என்பது எதனுடைய மடங்கு? 4 மடங்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 84. இந்த 84ன்ற எண் எதால் வகுக்க முடியும்? 4ஆல் வகுக்க முடியும். அப்போ நமக்கு மிக குறைந்த முழு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? அடுத்ததாக 4வது கணக்கு. 96 கான்கரண்ட் x/7 மட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவும் போல் 96 மைனஸ் x/7 கான்கரண்ட் மட்டு 5 எழுதியாச்சுங்களா? ஸோ இப்போ இந்த 96 மைனஸ் x/7 என்பது எதனுடைய மடங்கு? 5 மடங்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு பதில் நம்ம எண்களை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே 1 போட்டால் 1/7 வரும். இப்போ 96ல் 1/7 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு பின்ன எண் கிடைக்கும். ஸோ 2/7னால அப்படி தான் வரும். ஆனால் 7/7ன்னு போட்டால் 7 அடிக்கலாம். அடித்தா என்ன வரும்? மீதி 1 தான் வரும். அப்போ 96ல் 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 95 வந்துடும். 95 எதனுடைய மடங்காயிடும்? 5 மடங்காயிடும். அப்போ இங்கே எக்ஸுடைய மதிப்பு என்ன வருது? 7. இந்த 7ன்றது தான் குறைந்த மிகை முழு எண். ஓகேங்களா? அடுத்தது 5th சம். 5x கான்கரண்ட் 4 மட்டு வந்து 6. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5x மைனஸ் 4 போட்டுக்கிறோம். கான்கரண்ட் மட்டு 6. ஸோ இந்த 5x மைனஸ் 4 எதனுடைய மடங்கு? மட்டு 6 மடங்கு. 6 மடங்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதில் நான் 1 வந்து பிரதியிட்டேன்னா 5 × 1 5. 5 மைனஸ் 4 என்ன வரும்? 1 தான் வரும். 1 வந்து 6ஆல் வகுப்படாது. அடுத்தது இங்கே 2 கொடுக்குறோன்னா 5 × 2 10. I2 10. 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. 6 வந்து கண்டிப்பாக எதால் வகுப்படும்? 6ஆல் வகுப்படும். அப்போ இதனுடைய மிக குறைந்த முழு எண் அப்படின்றது என்னது? 2. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இந்த கணக்கில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.